அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி, அதனாலதான் கொஞ்சம் கோவமா இருந்தாரு. இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா? என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு, எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. நிஜமா, நான் சொல்றது நம்பு. அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு? ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம், இது எல்லார் வீட்டுல நடக்கிறதா. ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. ஜானகி, அப்பா வராரு, கண்ணை தொடச்சுக்குமா. ஜானகி, போன வேலை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது. இந்தா. என்ன இது? இது ட்ரெயின் டிக்கெட், சாயங்காலத்துக்கே கிடைச்சது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்கேவா? இத உள்ள வைமா. வாங்க மாப்பிள, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க வந்தவுடன் சொல்லிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நான் வரட்டுமா? மாப்பிள, உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க. நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். நல்லா இருமா. வரமா. என் மேல கோர்ந்தா என்ன திட்டுங்க காத்துங்க. ஆனா எங்க அப்பா அம்மா மேல கோத்த காட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தெரியுமா? உறவுக்கு தான் மரியாதை காட்டலனா கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? இப்ப உங்களுக்கு என் மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது. நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறதை விட நீ இங்கே தனியா வாழலான்னு உன்னை சந்தோஷமா வரவேற்பாங்க. यूनियन वाले क्या बोलते हैं? उसने गलती की है। நிமிஷம், உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத. ஒரே ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். Will you stop it? தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல.
மரியாதையா சொன்னா உனக்கு புரியாது? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. நீ என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க தைரியமா? வெல் then your mistake and there is a limit and this is it. தயவு செஞ்சு வெளியே போறியா? இந்த இடத்தை விட்டு வெளில போக சொல்றீங்களா இல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்களா? ரெண்டும் தான். அப்ப இன்னும் ஏன் என்னங்க வச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் கண்பிட வேண்டியதானே? போயே, உன்னை யார் வேண்டாங்கிறாங்க? அப்ப என் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. Sita Travels? Miss Preeta? Yeah, this is CK here. I want a first class train ticket to Madras. Tomorrow. Yeah, tomorrow. The name is Divya. Mrs. Divya Chandra Kumar. Okay, thank you. Divya? Divya? ये कमाल की चीज है यार वो लड़की। कमाल की चीज यार, ये तो मजा ही आ गया। Hey, hey, hey. Divya இங்க வந்தாளா? Divya இங்க வந்தாளா? Hi, sweetheart.